ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம். அதாவது பவித்ரா இருக்காங்க பாருங்கள். பவித்ரா பயங்கரமான கேடி. ஏன்னா இங்கே வந்துட்டு அதுக்கு மேலே பிக் பாஸ் பயங்கரமான ஆள். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக தான் வந்துட்டு இந்த பணப்பெட்டி வைக்க போகிறோன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்ன உடனே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் தெரியும். யார் முதல் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த பணப்பெட்டி அந்த டாஸ்கில் வந்து விளையாட போகிறாங்க. இதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சொல்லும்போதே வந்துட்டு நம்ம முத்து கடகன் ஓடி போய் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ரயான் பின்னாடியே போயிருப்பார். அவரும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு வந்த முத்துக்குமரன் தான் சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே வந்து யார் சொன்னது? பிக் பாஸ் தான் இவங்க 2 பேருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தது. அதனால் முத்துக்குமரன் போனாப்புல அங்கே வந்துட்டு 50,000 தான்றது அங்கே தெரியும். அதனால் முத்துக்குமரனுக்கு கொடுத்துட்டார் போல இருக்குது. இங்கே வந்துட்டு அதே மாதிரி சொன்னும் போதே வந்துட்டு நம்ம ஜாக்லின் டக்குன்னு ஓடி வந்துட்டாங்க. பின்னாடி தான் வந்து பவித்ரா வராங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்னு முதலாளி சொல்லியாச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு பிக் பாஸு? நீங்களே கலந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது இதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாக்லின் போகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதில் கொடுமை என்னென்னா பவித்ரா பேசுகிறாங்க பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. ஜாக்லின் அழகாக சொல்கிறாங்க, முதல்ல வந்தவங்க தானே, முன்னாடியே வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால தானே ரயான் இல்லை முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னார். அப்புறம் நீ வந்து என்ன அர்த்தம்னா, நான் அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோன்னா நானும் தான் முதலே சொல்லிட்டேன். நான் முதலே நினச்சிட்டேன். நான் முதலே நினச்சி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். இது எனக்கு லாஸ்ட் சான்ஸு. நான் சும்மாலாம் உட்காரதுக்கு விரும்பலை. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஜாக் சொல்கிறாங்க. ஆனாலும் விடாப்படியே இவங்க வந்து நிற்கிறாங்க. இல்லை நான் போயே தீரணும், எனக்கு வேணும், நான் வந்து டாஸ்க்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 நாளாக நான் வந்து என் கூட இருந்தவங்களுக்குலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ஜாக்லின் மட்டும் நான் சும்மா வந்தாங்க. அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுல இருந்தாங்க. இதெல்லாம் ஆனால் ரொம்ப டூ மச். பவித்ரா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கம்மி பண்ணாங்க கட்டினா அது கிடையாது. நேற்று ரயானுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே தான். 45 மீட்ரு 25 செகண்டு. ஆனால் அவர் 17 செகண்டில் முடிச்சார்னு நினைக்கிறேன். மீதி வந்துட்டு 8 செகண்ட் பாக்கி இருந்துச்சு. அந்த ஒரு தைரியத்தில் இவங்க 2 பேரும் போனாங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஜாக்லினோட வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சிட்டாங்க பவித்ரான்றதான் இங்கே நிதர்சனமான உண்மை. இது ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட தேவையில்லை, நேர்மையாக இருந்தாவே போதும். பவித்ரா கண்டிப்பாக அங்கே சொல்லியிருக்கணும், சார் ஆமாம் கரெக்ட், நீ தான் முன்னாடி வந்தேன்னு. ஆனால் வம்படியாக நிற்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ஓப்பன் அப்பாக வாய்ஸ் பேசுகிறோமோ அங்கெல்லாம் பேசுறது கிடையாது. இங்கே வந்து இவங்களுக்கு தேவையான ஒன்று டக்குன்னு அங்கே பேசுறது. என்னத்தை சொல்ல, பாவம் அப்படியே வந்துட்டு அங்கே ஒன்றுமே. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் பேச முடியும்? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா போகணும்னு சொல்லிட்டு ஜாக்கில் அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே வெளியே போய் கார்டன் ஏரியாவில் போய் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ரொம்ப கொடுமைங்க. ஆனால் ஏன்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து எப்படி முத்துக்குமரனை பாராட்டுறோமோ அதேமாதிரி இவங்களும் ஏதோ ஒரு விஷயங்கள் போட்டுட்டு வராங்க. ஜாக்லின் இந்த பவித்ரா என்ன பண்ணாங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.